அரசினால் கொண்டுவரப்படவுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்ட வரைவு தொடர்பான உரையாடல் திருகோணமலை குளக்கோட்டன் மண்டபத்தில் கடந்த 15ஆம் தேதி இடம்பெற்றது. இதனை அகம் மனிதாபிமான வள நிலையம் ஏற்பாடு செய்திருந்தது. இவ்வுரையாடலில் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள சிவில் அமைப்பு பிரதிநிதிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இக்கலந்துரையாடல் நிறைவு பெற்றதும் கலந்து கொண்ட அனைவரும் பயங்கரவாத சட்டத்தினை நீக்குக, புதிய அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்கான சட்ட வரைவை மீளப் பெறுக எனும் மனுவில் கையொப்பமிட்டமை குறிப்பிடத்தக்கது. வளவாளர்களாக சட்டத்தரணி பிரசாந்தி உதயகுமார், அரசியல் ஆய்வாளர் திரு ஜதீந்திரா ஆகியோர் கலந்து கொண்டு தெளிவூட்டினர். பல நாடுகள் ஒரு பெரிய பிரச்சனை. அதை கையாளுறதுக்கு அந்த நாட்டுக்கு சட்டம் தேவையில்லை. சட்டத்திற்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே வளமையான சட்டத்தில் சில வாய்ப்புகள் இருந்தாலும் அது பாதுகாப்புத்துறைக்கு இலகுவாக சில விஷயங்களை செய்வதற்கு அந்த சட்டம் இடமளிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது வளரை. அப்ப அதெல்லாம் பாதுகாப்புத்துறைக்கு அதிகாரங்களை கொடுக்கிற ஒரு ஏற்பாடுகள் தான் அதிகமாக இந்த பிடிஐயும் சரி, இப்ப கொண்டு வர முன்வழியப்பட்டிருக்கிற சட்டமும் சரி, பாதுகாப்புத்துறை சில விஷயங்கள் இந்த பயங்கரவாதத்தை கையாளுவதற்கு சில 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 அணுகுமுறைகள், கோஆர்டினேஷன், அது மாதிரி தகவல்களை சேகரிப்பதற்கு சில முறைகளை பயன்படுத்துவது என்று பல்வேறு வழிகளில் அவர்கள் இந்த விஷயங்களை செய்ய முற்படுகிறார்கள். அடிப்படையில இந்த ஆட்சியாளர்கள் பிடிஐ நீக்க வேணும் என்றாலும் இவர்கள் தான் செய்ய வேணும். அதுக்கு பதிலாக இன்னொரு சிறந்தது அல்லது நீங்கள் சொல்லுகிற சில பரிந்துரைகளை உள்வாங்கிய மாதிரி ஒரு சிறந்ததை கொண்டு வர வேண்டும் என்றாலும் அதையும் இவர்கள் தான் செய்ய வேணும். என்றால் இனி இலங்கை தீவில் இப்படி ஒரு தனி மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்கும் என்பது மிக அபூர்வமான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்.